இன்று ஒரு தகவல் நிகழ்வில் நாம் காண இருப்பது தமிழக திரைப்பட வரலாற்றில் நடிகர் திலகம் என்று அழைக்கப்பட்ட செவாலியர் தாதா சாஹேப் விருது பெற்ற டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களின் நினைவு நாள் ஜூலை 21 இன்று. சிவாஜி கணேசன் 1928 அக்டோபர் 1 பிறந்தவர். ஜூலை 21, 2001 மறைந்தார். தமிழக திரைப்பட புகழ்பெற்ற நடிகர் ஆவார். இவரது இயற்பெயர் விழுப்புரம் சின்னையா மன்றாயர் கணேசமூர்த்தி ஆகும். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி மொழிகளில் 288 திரைப்படங்களில் நடித்து உள்ளார். குரல் வளம், தெளிவான உணர்ச்சி பூர்வமான தமிழ் உச்சரிப்பு, சிறந்த நடிப்புத்திறன் ஆகியவை இவரின் சிறப்புகளாகும். சர்வதேச அளவில் சிறந்த நடிகர் விருதை வென்ற முதல் இந்திய நடிகர் சிவாஜி கணேசன். 1960 எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் அந்த விருது வழங்கப்பட்டது. இந்திய அரசாங்கத்தின் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது, மேலும் இவர் பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலியர் விருது பெற்ற முதல் இந்திய நடிகரும் ஆவார். சிறு வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பார்க்க தந்தையுடன் சென்றபோது தானும் நடிகனாக வேண்டும், கட்டபொம்மனாக நடிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிவாஜி கணேசன் நடிகர் செவாலியர் சிவாஜி கணேசன் மனதில் ஆழமாக பதிந்தது. நடிப்பின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக தனது 7 வயதில் பெற்றோருக்கு தெரியாமல் திருச்சியில் முகாமிட்டு இருந்த மதுரை ஸ்ரீ பாலகானா சபா என்ற நாடகக் குழுவில் சேர்ந்தார். 7 வயது சிறுவனாக சிவாஜி கணேசன் நடித்த முதல் மேடை நாடகம் ராமாயணம். அதில் அவர் போட்ட வேடம் சீதை. ஆரம்பத்தில் பெண் வேடங்களில் நடித்த இவருக்கு பரதன், சூர்பனகை, இந்திரஜித் என பல வேடங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. 1946 திராவிட கழக மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தில் பேரரசர் சிவாஜியாக நடித்த கணேசனின் நடிப்பு திறனை மெச்சிய தந்தை பெரியார் அவரை சிவாஜி கணேசன் என்று அழைத்தார். அதுவே பிற்பாடு சிவாஜி கணேசன் என்ற பெயர் அவரின் இயற்பெயர் சிவாஜி கணேசன் என்று அழைக்கப்பட்டது. சிவாஜி கணேசன் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதிய பராசக்தி என்ற படத்தில் நடித்ததன் மூலமாக மிகவும் புகழ்பெற்ற ஒரு நடிகராக மாறினார். இவர் நடித்த சரித்திர மற்றும் புராண படங்கள் அக்காலகட்டத்திலும் இக்காலகட்டத்திலும் மிகவும் பேசப்படும் கூடிய படங்களாக அமைந்துள்ளது. மனோகரா, ராஜராஜ சோழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன், வஉசி, கப்பலோட்டிய தமிழன், திருப்பூர் குமரன், திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், திருவருட்செல்வர், சேக்கிலார், கந்தன் கருணை, திருமால் பெருமை, சம்பூர்ண ராமாயணம் மற்றும் படிக்காத மேதை, பாலும் பழமும், பாசமலர், பாவ மன்னிப்பு, பார்த்தால் பசி தீரும், படித்தால் மட்டும் போதுமா, பந்தபாசம், பார்மகளை பார், பச்சை விளக்கு, ஆலயமணி, சிவந்தம்மன், எங்கமாமா, சவாலை சமாளி, பட்டிக்காடா பட்டணமா, வசந்த மாளிகை, கௌரவம், ராஜபாட், ரங்கத்துறை, சபாஸ் மீனா, பலே பாண்டியா போன்ற படங்களில் உள்ளிட்ட அனைத்து படங்களிலும், அனைத்து தரப்பட்ட படங்களிலும் நடித்து மிகப்பெரிய புகழுக்கு உரியவரானார். பெற்ற விருதுகளும் சிறப்புகளும்: 1966 பத்மஸ்ரீ விருது, 1995
செவாலியர் விருது, 1996 தாதா சாஹேப் பால்கே விருது, 1962 கலைமாமணி விருது, சிறந்த நடிகருக்கான தமிழக அரசு திரைப்பட விருது 1969 தெய்வமகன் படத்திற்காக வழங்கப்பட்டது. சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருது 1972 ஞான ஒளி படத்திற்காக. சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருது கௌரவம் படத்திற்காக 1973. சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருது 1985 முதல் மரியாதை என்னும் படத்திற்காக. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டம் 1986. NTR தேசிய விருது 1998. 1962 அமெரிக்க நாட்டின் சிறப்பு விருந்தினராக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது நயாகரா மாநகரின் ஒருநாள் நகர தந்தையாக கௌரவிக்கப்பட்டார். தீநகரில் சிவாஜி கணேசன் வீடான அன்னை இல்லம் இருக்கும் சாலைக்கு 1995 தமிழக அரசு செவாலியர் சிவாஜி கணேசன் சாலை என்று பெயரிட்டது. அக்டோபர் 1 அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று 2018 தமிழக சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் அறிவிக்கப்பட்டது. சிவாஜி கணேசனின் 93வது பிறந்தநாளான அக்டோபர் 1, 2021 கூகுள் தனது தேடுபொறியின் முகப்பு பக்கத்தில் அவருடைய டூலை வெளியிட்டு சிறப்பு செய்தது. சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் சாலையில் 2006 ஜூலை 21 அன்று அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சரான மு. கருணாநிதியால் சிவாஜி கணேசன் சிலை திறந்து வைக்கப்பட்டது. மேலும் தமிழகத்தின் மதுரை, தஞ்சாவூர், புதுச்சேரி ஆகிய பல இடங்களில் சிவாஜி கணேசனுக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 2017 தமிழக அரசால் சிவாஜி கணேசன் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. இவ்வாறாக இந்தியாவில், தமிழகத்திலும் இந்தியாவிலும் ஒரு நடிப்பிற்கு ஒரு இலக்கணமாக அமைந்த நடிகர் சிவாஜி கணேசன், செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களின் நினைவு நாள் ஜூலை 21. இன்று ஒரு தகவல் நிகழ்வில் நாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் நினைவு நாளில் அவரை நினைவு கூறுவோம் என்று கூறி இன்று ஒரு தகவலை வழங்கியோர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, போடி ஒன்றியம், தேனி மாவட்டம். அனைவருக்கும் காலை வணக்கம். நன்றி.